சரி, இப்ப நாங்க சமன்பாடுகள்ட எளிய வடிவத்திலிருந்து பார்ப்போம். அவற்றை எப்படி தீர்த்து அட்சர கணித எழுத்துக்கள்ல எண் பெருமானங்கள காண்பது என்று. இப்ப பாருங்க எளிய வடிவில பார்ப்போம் சிம்பிளா. முதல்ல ஒரு சமன்பாடு x சக 2 சமன் 5. இப்படி ஒரு சமன்பாடு ஒண்ணு தந்தா, இதுல பாருங்க ஒரு அட்சர கணித எழுத்தும் நீக்கிய எண்களும் காணப்படும். மற்றது குறியீடுகளும் காணப்படுது. இப்படி நடுவுல ஒரு சமன் ஒன்று வந்து எழுத்துக்களாலேயும் எண்களாலேயும் குறியீடுகளாலேயும் ஒரு தரப்படுகின்ற கூற்றுக்கு நாங்கள் என்ன சொல்கிற பேர் ஒரு சமன்பாடு. சரி, இந்த சமன்பாட்டில் நாங்கள் இதை தீர்த்து இந்த எக்ஸிட பெருமானத்தை காணணும். இப்போ எங்களுக்கு இந்த எக்ஸிட பெருமானம் தெரியாது. இதை தெரியும் 2 அதே போல் இதை தெரியும் 5. ஆனால் இந்த எக்ஸுக்கு வந்து ஒரு எண் பெருமானம் வந்து காணப்படுது, அது எங்களுக்கு தெரியாது. இந்த கணக்கிட நோக்கம் என்ன? இந்த கணக்கிட நோக்கம் இந்த எக்ஸிட எண் பெருமானத்தை இறுதியில் நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். அதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இதில் நாங்கள் ஒரு முறை ஒன்று பயன்படுத்திய எழுவாய் மாற்றம் என்று சொல்லி. எழுவாய் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்க தானே? தமிழ் பாடத்தில் எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்று. அதே போல் நாங்கள் மெட்ஸில் ஒரு எழுவாய் மாற்றம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இது நான் உங்களுக்கு ஒரு தனி பாடமாக சொல்லித்தரணும். ஆனால் அப்படி சொல்லித்தரல, சிம்பிளாக இங்கே விளங்கப்படுத்திட்டு போகிறேன். எழுவாய் மாற்றம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்தொண்டை அல்லது அவங்க சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு அட்சரத்தை நாங்கள் சமன்பாட்டிட ஒரு பக்கத்தில் 2 பக்கம் மிக்க பாருங்கள், இந்த 2 பக்கம் மிக்க நான் ஒரு பக்கத்தில் அந்த குறிப்பிட்ட எழுத்தை மட்டும் தனிமைப்படுத்தி மற்ற பேலன்ஸ் ஆகிற அனைத்தையும் அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் கொண்டு போய்த்து விடணும். அதாவது கொண்டு போய்த்து விடியன என்ன? அந்த அட்சரத்தோடு காணப்பட்ட ஏனைய அனைத்தையும் நாங்கள் அந்த சமன்பாட்டில் அந்த பக்கத்திலிருந்து இல்லாமாக்கணும். அந்த பக்கத்திலிருந்து இல்லாமாக்கினா தான் எங்களுக்கு இந்த எக்ஸ் மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறது. அப்போ எக்ஸுக்கு பிறகு இருக்கிறது வந்து பேலன்ஸ் ஆக போகிறது வந்து சமனுக்கால என்ன விடவாரோ அதுதான் எக்ஸிட எண் பெருமானம். ஆகவே நாங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறது. இதுதான் எழுவாய் மாற்றம். நாங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், எக்ஸ் சக 2 சமன் 5. நான் நேற்று சொன்ன ஒரு தராசியில் 2 பக்கங்களும் சமனாக ஈக்குவல்மெண்டா இங்கே ஒரு பொருளும் இங்கே ஒரு படியும் நாங்கள் போடக்கொள்ள 2 பக்கமும் சமனாக ஈக்குறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த பொருளோடு சேர்த்து இன்னும் ஏதாச்சும் பொருட்களை போட்டோன்னு சொன்னால் அதே போல் அடுத்த பக்கத்துலேயும் பொருளோட சேர்க்கணும், அல்லது அதுக்கேற்ற படியோட சேர்க்கணும். அப்போ தான் இந்த தராசு எப்பயும் பேலன்ஸ் ஆகிக்குது, இல்லாட்டி அன்பேலன்ஸ் பேலன்ஸ் இல்லா போகிறேன். அதே போல் தான் இந்த கணக்கில் நாங்கள் இப்போ ஒரு மாற்றம் மட்டும் செய்ய போகிறோம். என்ன மாற்றம் செய்ய போகிறோன்னா, இந்த எக்ஸை எங்களுக்கு தனிமைப்படுத்தணுமாகவே இந்த சக 2 நாங்கள் இல்லாமாக்கணும். இல்லாமாக்குறேன்னு சொன்னால் இப்போ யோசிங்க, இங்கே தரப்பட்டிக்கு வந்து 2 கூட்டி தான் தரப்பட்டிக்கு சக 2. அப்போ இந்த பக்கத்தில் சக 2 இல்லாமாக்குறேன்டா என்ன? 0 ஆகணும். இந்த சக 2 வந்து இல்லாம போய்த்து இந்த இடத்துல ஒரு 0 தானே வரணும். அப்போ தானே எக்ஸ் வந்து தனிமைப்படுது. அப்போ இதை 0 ஆக்கினா நாங்கள் என்ன செய்யணும்? இதோட எதிர் ஒப்போசிட்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது 2 கூட்டி தந்திருந்தா நாங்கள் ஒரு 2 கழிக்கணும். எப்படி கழிக்கிறது? எக்ஸாக 2 என்றால் இன்னும் ஒரு சய 2 சேர்க்கு. ஆனால் சேர்த்த எங்களுக்கு சும்மா உடையல என்ன சமனுக்கு அங்களால் காணப்படிய 5ஓடையும் சய 2 சேர்க்கணும். இப்போ இந்த விஷயம் தானே நான் இங்கே தராசியில் என்னது பாருங்கள், தராசியில் நாங்கள் ஒரு பொருளை சேர்த்தா அதே போல் அடுத்த பக்கத்துலேயும் ஒரு பொருளை சேர்க்கணும். அப்போ தான் அந்த தராசி பேலன்ஸ் ஆகி காணப்படுது. ஆகவே நாங்கள் இங்கே சய 2 சேர்த்தா அடுத்த பக்கத்துலேயும் ஒரு சய 2 சேர்க்கு. இப்போ
இப்போ பாருங்க, எங்களுக்கு அடுத்து வரப்போகிறது என்ன? இந்த பக்கத்தில் எக்ஸ், இந்த பக்கத்தில் சஹரெண்டும் சயரெண்டும் சேர்ந்து பூஜ்ஜியமாக போகிறேன். அப்போ பேலன்ஸ் ஆகிற என்ன? எக்ஸ் மட்டும்தான். எக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகி, அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஆகிக்கு என்ன? சமனங்களை. சமனுக்கு பிறகு 5லேருந்து 2 கழிச்சா என்ன வரப்போகிறது? 3. ஆகவே நாங்கள் அட்சர கணித எழுத்திட, அதாவது இந்த எக்ஸிட பெருமானத்தை சரியாக கண்டுட்டோம். கண்டா என்ன பாருங்க, இப்போ கடைசி எங்களுக்கு வந்த விட எக்ஸாக எக்ஸ் சமன் 3, எக்ஸ் சமன் 3 இதுதான் விட. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்ல, அட்சர கணித எழுத்துக்களோட எண் பெருமானம் காணுதல். சரி, இப்போ நாங்கள் படித்த இந்த படிப்புக்கு ஒரு ஹெட்லைன் ஒன்று கொடுக்க, நான் உங்களுக்கு சொல்லக்கொள்ள தொடங்கக்கொள்ள எளிய விதமாக நாங்கள் சமன்பாடை படிப்போம்னு சொல்லி. அப்போ நான் இப்படி ஒரு சமன்பாட்டை தந்தால் அந்த சமன்பாட்டுக்கு நாங்கள் ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன், எளிய சமன்பாடு. என்ன? எளிய சமன்பாடு. அப்போ நாங்கள் இப்போ படித்த வந்து எளிய சமன்பாடுகளை தீர்த்தல். பாருங்க, எளிய சமன்பாடுகள். சரி, இப்போ எளிய சமன்பாடுகளில் நாங்கள் முதலாவது ஒரு பேசிக் அறிமுகத்தை படித்தோம். அதே போல் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோகளில் இன்னும் கஷ்டமாக வர கேள்விகளை லேசாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம்.